சிம்சோனுடைய வாழ்விலே நாம் காணுகிற காரியங்கள் நமக்கு அது எவ்விதமாய் பாடமாய் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். ஒன்று, ரிப்பீட்டட் சின், திரும்ப திரும்ப பாவம். இரண்டாவது, ரிப்பீட்டட் ப்ரேயர்ஸ், திரும்ப திரும்ப ஜெபம். மூன்றாவது, ரிப்பீட்டட் மெர்சி, திரும்ப திரும்ப இரக்கம். இதுதான் தொடர்ந்து வருகிறது. அநேகமாக நம்முடைய வாழ்க்கையில் கூட மீண்டும் மீண்டும் பாவம், மீண்டும் மீண்டும் ஜெபம், மீண்டும் மீண்டும் அவருடைய கிருபை அல்லது இரக்கம், அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15:4 பார்க்கிற வண்ணமாக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நடந்த இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு பாடமாக இருக்கிறது, உபாத்தியாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு உபாத்தியாய் இருக்கிறது. சாம்சன் மாதிரி வாழலாமா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாது. அதனால் நம்ம அது பாடம். தியரி வேறு, ப்ராக்டிக்கல் வேறு. இது தியரியில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. இந்த தியரியில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பது தான் முக்கியம். அதில் கடைசி நியாயாதிபதியாக இருந்தவர் சிம்சோன். அருமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிறப்பு. அவர் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவரை எப்படி வளர்க்க வேண்டும் என்று பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்டது. பெற்றோரும் கடவுளிடம் இவ்விதமாய் கேட்டார்கள். நாங்கள் எங்கள் பிள்ளையை எவ்விதமாய் வளர்க்க வேண்டும் என்று கேட்டு வளர்த்தார்கள், வாக்கு பண்ணினார்கள். ஆண்டவர் கொடுத்த ஆணையை காப்பாற்றுவதற்காக வளர்த்தார்கள். ஆனால் சிம்சோனுடைய வாழ்விலே என்ன நடந்தது என்றால், முதலிலே உலகத்தின் இச்சை முதலிலே நமக்கு தடையாக இருக்கிறது. இரண்டாவது, நமக்கு சரியானதை சரி என்று நினைத்து செய்வது. உனக்கு சரியானதை நீ சரி என்று நினைத்து கொண்டு செய்வது. மூன்றாவது, கடவுளை கனம் பண்ண மறந்து விடுவது. நான்காவது, கடைசி நேரத்தில் மனம் திரும்பி விடலாம் என்ற தவறான எண்ணத்தில் வாழ்வது. ஐந்தாவது, எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்மை பயன்படுத்தி கொள்வார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்வு எவ்விதமாக இருந்தாலும், கர்த்தருடைய வழியில் இல்லாமல் போனாலும், கர்த்தர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார், நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார், நம் ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நான் அழிந்து போகும் நிலையில் வந்தாலும் கர்த்தர் என்னை அவருக்காக பயன்படுத்திக் கொள்ளுகிற கர்த்தர்.